திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மளிகை கடையில் சட்டவிரோதமாக குட்கா மற்றும் போதைப் பொருட்களை விற்பனை செய்த நபர் கைது செய்யப்பட்டார். கைதான நபரிடமிருந்து சுமார் 1 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விஜயகுமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். பங்குனி உத்திர மற்றும் முகூர்த்த தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் பூக்கள் விலை கடுமையாக உயர்ந்து விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். 400 ரூபாய்க்கு விற்பனையான மல்லிப்பூ இன்று 1000 ரூபாய் வரைக்கும், இதேபோன்று கிரேந்தி, அரளி, சம்பங்கி போன்ற பூக்களின் விலை பல மடங்கு உயர்ந்து விற்பனையானது. பூக்கள் வியாபாரிகள் வந்து பூ வாங்கிட்டு போயிட்டு வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கு. பிச்சி மல்லி பிச்சி எடுத்துக்கிட்டா இன்னைக்கு உங்களுக்கு 1000 ரூபா கிலோ 2000 ரூபாய் போயிட்டு இருக்கு. நேற்று 1000 ரூபாய் வித்த பிச்சு இன்னைக்கு 2000 ரூபாய் போயிட்டு இருக்கு. மல்லி எடுத்துக்கிட்டா 500 ரூபாய் வித்த மல்லி 700 800 போயிட்டு இருக்கு. வியாபாரிகள்லாம் வாங்கி போயிட்டு இருக்காங்க, வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. தென்பழனி என்று அழைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலையில் அமைந்துள்ள கழுகாசலமூர்த்தி திருக்கோயிலில் பங்குனி உத்தர திருவிழா தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற கோஷம் விண்ணை முட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம்புடுத்தி இழுத்து வழிபாடு செய்தனர். மதுரை எழுமலை அருகே பாப்பிநாயக்கன்பட்டியில் காளியம்மன் கோவிலின் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுமார் 750 காளைகளும் 420 மாடுபிடி வீரர்களும் களம் கண்ட நிலையில் முன்னதாக போட்டியை உசிலம்பட்டி கோட்டாட்சியர் சண்முக வடிவேல் துவக்கி வைத்தார். மேலும் உசிலம்பட்டி டிஎஸ்பி சந்திரசேகரன் தலைமையில் சுமார் 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் சமையல் கேஸ் விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தருமபுரி தொலைபேசி நிலையம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் சிசுபாலன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் குமார் கண்டன உரையாற்றினார். மேலும் 100க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் தொண்டர்கள், மகளிர் அணியினர் ஆகியோர் பங்கேற்று மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்தனர். டாஸ்மாக் தொழிற்சங்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாவட்ட தலைவர் முருகானந்தம் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக நாம் தமிழர் கட்சியின் ஆட்டோ தொழிற்சங்க மாவட்ட தலைவர் ராஜா முகமது, நாம் தமிழர் கட்சி பெல் தொழிற்சங்க தலைவர் தட்சிணாமூர்த்தி ஆகியோர் சிறப்புரையாற்றினர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே டாஸ்மாக் தொழிற்சங்கங்களில் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் மாநில செயலாளர் மோகன்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சமூக பாதுகாப்பு கருதி இரவு பணி நேரத்தை 2 மணி நேரம் குறைக்க வேண்டும், 5 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே கடையில் பணிபுரிபவர்களை சுழற்சி முறையில் பணியிட மாற்றம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே ரூபாய் 18.50 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட உள்ள 2 அங்கன்வாடி மையங்களுக்கு அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் ஆமணக்குநத்தம் மற்றும் மீனாட்சிபுரம் கிராமங்களில் தலா ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பயணிகள் நிழற்புடையை அமைச்சர் திறந்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி ஸ்ரீ துணைமாலையம்மன் சமேத திருமணிநாதர் கோவிலில் பங்குனி மகா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விண்ணை முட்டும் அளவு சிவவாத்தியங்கள் முழங்க பக்தர்களின் சிவாய நமக கோஷத்துடன் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் திருத்தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபட்ட நிலையில் தேரோட்டத்தை முன்னிட்டு திருச்சுழி காவல் ஆய்வாளர் மணிகண்டன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் திருப்பட்டினம் பகுதியில் அமைய உள்ள தனியார் ரசாயன தொழிற்சாலை விரிவாக்கத்திற்கு இன்று நடைபெற்ற கருத்து கேட்பு கூட்டத்தில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். சம்பந்தப்பட்ட தனியார் நிறுவனம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக நடைபெற்ற இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்படுவதாகவும் விரிவாக்கத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி மாவட்ட துணை ஆட்சியரை முற்றுகையிட்டு கிராம மக்கள் கடும் வாக்குவாதம் செய்தனர். தருமபுரியில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. டாஸ்மாக் விற்பனையாளர் நலசங்க கௌரவ தலைவர் அதிபதி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் ஓய்வு பெறும் வயதை 60ஆக உயர்த்த வேண்டும், டாஸ்மாக் நிர்வாகம் புதிய முடிவுகளை எடுக்கும் போது தொழிற்சங்கங்களை அழைத்து பேசி தீர்வு காண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர். நாமக்கல் பூங்கா சாலையில் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
இந்த ஆர்ப்பாட்டத்தில் 60க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் என்றும் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக அரசிடம் வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். சாலையோர வியாபாரிகள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைத்து தொடர்ந்து இடையூறு செய்து வரும் அரசு அதிகாரிகளை கண்டறிந்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை மதுரை மண்டல தலைவர் மைக்கேல் ராஜ் வலியுறுத்தியுள்ளார். மேலும் சாலையோரம் மற்றும் சிறு வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். ஸ்பிரிட் ஒரு கலர்ல இருக்கு, ஆனா எடுக்கிற தண்ணி வந்து வைகை ஆற்று தண்ணி, தாமிரபரணி ஆற்று தண்ணி. அந்த தண்ணிக்கு இந்த நேரம் எப்படி வந்துச்சு, இதுக்கு எந்த நேரத்தை சேர்த்தீங்கன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எந்த அதிகாரம் கேட்டிருக்காங்களா? ஏன் அவங்கள மட்டும் விட்டுறீங்க? ஏன் இப்போ சின்ன வியாபாரிகள் இருக்கிறீங்க? ஆக இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் வெளிநாடு ஐரோப்பா கண்டத்தில் வந்து வியாபாரம் பார்க்குறேன்னு சொல்லி இந்த நாட்டை அடிமைப்படுத்திட்டு போனான். அதே போல் இங்கே பன்னாட்டு கம்பெனிகளை உள்ளே கொண்டு வந்து இங்கே இருக்கின்ற சிறு சிறு வியாபாரிகளை அழித்து விட்டு பெருங்கொண்ட வியாபாரிகளை வாழ வைத்து இந்திய நாட்டை அடிமைப்படுத்துகின்ற ஒரு நிலையை இந்த அரசும் சேர்ந்து உருவாகுதுன்னு தான் நாங்கள் கருதுகிறோம். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 20க்கும் மேற்பட்டோர் வெறிநாய்கள் கடிக்கு உள்ளான சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 15க்கும் மேற்பட்டோர் வெளிநோயாளிகளாகவும் ஒரு சிறுவன் உட்பட 5 பேர் உள்நோயாளிகளாகவும் எடப்பாடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை நகரமன்ற தலைவர் பாஷா மற்றும் நகராட்சி ஆணையாளர் கோபிநாத் ஆகியோர் நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஹார்லிக்ஸ் உள்ளிட்டவைகளை கொடுத்து ஆறுதல் கூறினார். திருப்பூரில் மகாவீர் ஜெயந்தி தினமான இன்று இறைச்சி விற்பனை செய்த 15 கடைகளுக்கு அபராதம் விதிக்கப்பட்டது. தொடர்ந்து சம்பந்தப்பட்ட கடைகளில் சுமார் 500 கிலோ இறைச்சிகளை பறிமுதல் செய்யப்பட்டு பினாயில் ஊற்றி அழிக்கப்பட்டது. ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் கோவை வந்தடைந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ரசிகர்கள் ஆரவாரம் செய்து வரவேற்றனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் திரண்டு இருந்த ரசிகர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக காரில் ஏறி ரஜினிகாந்த் கை காண்பிக்கவே அங்கிருக்க ரசிகர்கள் தலைப்பாய் என முழக்கமிட்டு உற்சாகப்படுத்தினர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு மாநிலத்தில் இன்று மது மற்றும் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளது. இதனை மீறி இன்று சேலம் மாவட்டம் ஓமலூர் நகர் மற்றும் கிராமப்புறங்களில் வழக்கம் போன்று இறைச்சி கடைகள் திறக்கப்பட்டு விற்பனை நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட கடைகளில் இறைச்சியை பறிமுதல் செய்யாமல் கடைகளை மட்டும் அடைக்க அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சந்துக்கடை மூலம் மது விற்பனை நடைபெற்றது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தர்பூசணியில் அதிக நிறமைகள் கலக்கப்படுவதாக புகார் எழுந்ததன் விளைவாக தர்பூசணி விற்பனை வீழ்ச்சியடைந்து விவசாயிகள் நஷ்டத்தை அடைந்துள்ளனர். இந்நிலையில் தர்பூசணி வியாபாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு காஞ்சிபுரம் நகர போக்குவரத்து காவல்துறை தர்பூசணி பழத்தை கொள்முதல் செய்து தர்பூசணி ஜூஸ் வழங்கியது பொதுமக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவியில் 14 வயது சிறுமியிடம் நிர்வாண புகைப்படம் அனுப்ப கூறி தொந்தரவு செய்த பட்டதாரி இளைஞர் போக்சோ சட்டத்தில் கீழ் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த சேரன் மகாதேவி அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் கைதான இளைஞரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனர் பூவை ஜெகன்மூர்த்தியாரின் 74வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கரூர் பேருந்து நிலையம் அருகே வைக்கப்பட்டிருந்த அவரது உருவப்படத்திற்கு புரட்சி பாரதம் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட செயலாளர் செல்லமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் மாவட்ட பொறுப்பாளர் சேகர், குளித்தலை வழக்கறிஞர் அறிவுமதி ஆகியோர் முன்னிலை வகித்த நிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பெரியசாமி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.